ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற எக்ஸ்பிரிமெண்ட் வந்து டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர். இதான் நம்மளோட சர்க்யூட் டயக்ராம். இதான் நம்மளோட ட்ரெய்னர் கிட்டு. இந்த ட்ரெய்னர் கிட்டில் ஏபிசிடி கனெக்ஷன்லேருந்து பிக்யூஆர்எஸ் கொடுத்துருக்கோம். தென் வந்து ஐசி 741ஓட அவுட்புட்டில் ஜேயில் இருந்தும் அதே மாதிரி கிரவுண்ட் கனெக்ஷன்லேருந்து வரக்கூடிய வோல்டேஜில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். தென் வந்து பாசிட்டிவ் டெர்மினலில் இருந்து கிரவுண்ட் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போ அவுட்புட்டோட வேல்யூ வந்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணலாம். இனிஷியலாக எல்லாம் 0 கண்டிஷனாக இருந்ததுன்னா 0 தான் நம்மளுக்கு அவுட்புட்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து கண்டிஷன் வந்து 00001 கண்டிஷன் வைக்கும். அப்பளுக்கு நம்மளுக்கு வந்து 0.4 வந்து ஆன்சர் வருது. அடுத்தது வந்து 0010 வைக்க போகிறோம். 0010 கண்டிஷன் வச்சோம் அப்படின்னா வந்து 0010 கண்டிஷன் வச்சோன்னா 2 பாயிண்ட் ரேஞ்சில் வருது. தென் வந்து 0011 6 பாயிண்ட் ரேஞ்சில் வருது. தென் வந்து 0111 7 பாயிண்ட் ரேஞ்சு. தென் வந்து 111 லாஸ்ட்டு கண்டிஷன் வச்சோம் அப்படின்னா வந்து 7 பாயிண்ட் ரேஞ்சில் வந்து வருது. இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு 0 and 1 ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணி நம்ம வோல்டேஜ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து மெஷர்மெண்ட் பண்ண போகிறோம். ரைட்டா? இதான் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கிறது. என்ன ஆகுது அப்படின்னா வந்து 1, 10, 11 அந்த மாதிரி நம்மளோட சீரீஸ் 0லேருந்து 15 வரைக்கும் எடுத்திருக்கோம். 1, 10, 11 அதே மாதிரி நம்மளோட 0100 கனெக்ஷன் எல்லாமே கொடுத்தோம் அப்படின்னா வோல்டேஜோட வேல்யூ வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இதில் இருந்து நம்ம வந்து கால்குலேட்டட் அவுட்புட்டை வந்து நம்மளோட ஃபார்முலாவில் மெஷர்மெண்ட் பண்ணி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு வேல்யூக்கும் நம்ம இதே மாதிரி போடணும். இதுதான் நம்மளோட அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர். தேங்க்யூ.